$13 இருக்கு. இன்னொரு $5 வேணா போட்டுக்கலாம். இருங்க. இத வந்துச்சு பாருங்க நம்ம ட்ரெயின். நல்லா இருக்குல்ல? வெரி நைஸ். இவங்களோட லோக்கல் வைன்ஸ்ல இருந்து எல்லா வைன்ஸும் இங்க விற்கிறாங்க. எவ்வளவு வெரைட்டிஸ் பாருங்க மஷ்ரூம்லயே. இங்க ஒரு ஃபெரி வந்து நிக்குது பாருங்க. அப்படியே இங்க கடைசியில வந்தா கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருக்குங்க. பெரிய ராட்னம், சீ ஃபுட் பாஸ்கெட், ஃபிஷ் இருக்கு. மெயின் அட்ராக்ஷன்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி இன்னும் படிக்கல. ஓகேங்க, டெசர்ட் ஆர்டர் பண்ண வந்துடுச்சு. சால்டட் கேரமல் சண்டே. இந்த பாருங்க ட்ராம். இந்த ட்ராம்ல தாங்க ஒரு ட்ராம் பிடிக்கணும். வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோவில் இன்னைக்கு நமக்கு 4வது நாளுங்க. முதல் நாள் ரெஸ்ட் எடுத்தோம் வந்ததுக்கப்புறம். 2வது நாள் சோசலிட்டோ அப்படின்னு இடத்துக்கு போயிருந்தோங்க. சான் பிரான்சிஸ்கோலேருந்து ஒரு 35-40 நிமிஷம் தான். செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு பே சைட் சிட்டி டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குட்டி டவுனு. 3வது நாள் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்தோம். 4வது நாள் வந்து நீ கிளம்பிடுவாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான் பிரான்சிஸ்கோ சிட்டியை. இப்போது நாங்கள் இருக்கிற இடம் வந்து வெஸ்ட் ஓக்லண்ட் ஸ்டேஷனு. நம்ம பின்னாடி தான் இருக்குது. இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஃபிஷர்மேன் வாஃப் போகிறோங்க. அங்கே இறங்கிட்டு அந்த பே ஓரமாக இருக்கிற பிஎஸ், கேஃபேஸு, ஷாப்ஸு இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி மதியம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. கடைசி ஒரு 3 நாளாக நல்ல மழை. இன்றைக்கி தான் வந்து வெளியில் வந்துருக்குது. இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் எடுத்தாங்க. இந்த ட்ரெயின் வந்து பாத் அப்படின்றாங்க எங்களுடைய மெட்ரோவை. அதாவது பே ஏரியா ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த ட்ரெயின் பிடிச்சி தான் வந்து போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சான் பிரான்சிஸ்கோ ஏரியாவை டே டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நைட் டைமில் ஒரு வாட்டி தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். சரிங்களா? சரி, நம்மகிட்ட அந்த கார்ட்ஸ் இருக்குது, காசு போடுறதுக்கு. அதை வச்சு தான் ட்ராவல் பண்ண முடியும். நம்ம டாப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் நான். ட்ரெயின் இங்கே மெட்ரோ எப்படி இருக்குது, டிக்கெட் எப்படி வந்து டாப் அப் பண்ணுறது அதெல்லாம் அப்படின்னு. சரி வாங்க போகலாம். இது பேர் வந்து கிளிப்பர் டிரான்ஸ்ஃபர் கார்டு அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் இங்கே கேஷ் போட்டு டாப் அப் பண்ணிக்கலாம். கேஷும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். $13 இருக்கு. இன்னொரு $5 வேணா போட்டுக்கலாம். இருங்க. Just swipe here is it? Credit card. At one. ஓகேங்க, டாப் அப் பண்ணியாச்சு. இதோ இருக்கு ட்ரெயினுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இங்கே இருக்குங்க வெஸ்ட் ஓக்லண்டில். ஒரே ஸ்டாப் தான். ரெட் லைன் எடுத்தா எம்பகேட்ரோவா. ஓகே, 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்றாங்க. சரி வாங்க போகலாம். இதை வந்துச்சு பாருங்க நம்ம ட்ரெயின். லண்டன்ல அந்த மெட்ரோ இப்படி தான் இருக்கும். ஆனா அது இப்போ சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம எல்லோ லைனே எடுத்துட்டோங்க. ஸோ ஒரே ஸ்டேஷன் தான்றதுனால இந்த ரெட் லைனும் சரி எல்லோ லைனும் சரி வெஸ்ட் ஓக்லண்ட் தாண்டி தான் போகுது. ஸோ ஒரே ஸ்டேஷன் தான் எம்பகேட்ரோவுக்கு. ஸோ 2 லைன் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. ரெட் லைனு எல்லோ லைனு, அப்புறம் இன்னொரு லைன் வேறு இருக்குது. வெஸ்ட் ஆக்லண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஸ்டேஷன் போல். இதை பாருங்க டனலு. இது கடல் கடியில் போட்டிருக்காங்க. இந்த டனலு, இந்த கடல் கடியில் டனல் போடுறதுனால உங்களுக்கு ப்ரெஷர் வந்து காது அடைக்குதுங்க. நீங்கள் ஸ்கூப் டைவிங்லாம் போனீங்கன்னா கடல் கடியில் ப்ரெஷர் காது அடைக்கும்ல, அதே மாதிரி காது அடைக்குது லைட்டாக. இந்த ட்ரெயின் பாருங்க ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு போகுதுங்க. சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின். ஓகேங்க, டீசெண்டாக தான் இருக்குது. எம்பகேட்ரோ வந்து இறங்கியாச்சுங்க. ஆக்சுவலாக ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே வந்துச்சு. ஒரே ஸ்டேஷன் தாங்க வெஸ்ட் ஓக்லண்டு. அப்புறம் டனல் கடல் கடியில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டேஷன் தான். அப்படியே அந்த ட்ரெயின் ஏர்போர்ட் போகுது. ஏர்போர்ட் தான் வந்து கடைசி ஸ்டேஷன். கொஞ்சம் ஸ்டேஷன்லாம் பழசாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப பழைய ஸ்டேஷனு, பழைய ட்ரெயின் லைன் எல்லாமே. எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த டனல் போட்டிருக்காங்க கடல் கடியில். அவ்வளோதாங்க, டேப் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம போகிற ஃபிஷர்மேன்ஸ் வாஃபுக்கு நடந்து போகலாம், கிட்ட தான். இல்லைனா பஸ் இருக்குங்க. இந்த கிளிப்பர் கார்டு இருக்குல்ல, இந்த கிளிப்பர் கார்டை யூஸ் பண்ணியே நம்ம அந்த பஸ்ஸும் பிடிச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை.
பஸ் வந்து 2 மணி நேரத்துக்குள்ள எத்தனை வாட்டி வேணா டேப் பண்ணிக்கலாம் போல, $2 போல 2 மணி நேரத்துக்கு. ட்ராம் இருக்கு, ட்ராமுக்கு வந்து ஒரு ரைடுக்கு $3 போல. இப்போ ட்ரெயினுக்கு வந்தது ஒரு ரைடுக்கு $3 நினைக்கிறேன் நான், சரியா தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட அப்படிதான் வருது. ஆனால் பஸ் மட்டும் 2 மணி நேரத்துக்குள்ள எத்தனை வாட்டி வேணா பிடிச்சிக்கலாம், ஒரு வாட்டி டேப் பண்ணிட்டா $2. வெளில ஏறி வந்தோன்னா ஒரு மிகப்பெரிய பில்டிங்க, ஆல்மோஸ்ட் சிட்டிங்க. இது ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, ஆனால் சிட்டி தான். இருங்க, இங்கேருந்து பஸ் பிடிக்கிறதா நடந்து போதான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஸ்டேஷன் விட்டு வெளில வந்தோடனே ஒரு சிட்டி பேங்க்கு, அங்கே அவங்களுடைய ஃபெடரல் பேங்க் இருக்கு முன்னாடியே. நம்ம பார்க்க வந்து முக்கியமான ஃபெரிஸ் பில்டிங் கூட முன்னாடியே தான் இருக்கு, இந்த தெருவோட முனையில் இருக்கு, இந்த ஸ்ட்ரீட்டோட எண்டில். எங்களுடைய இந்த ஃபெடரல் பேங்க் பில்டிங் பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க், சான் பிரான்சிஸ்கோ. டிரைவரே இல்லாத டாக்ஸி தெரியுதுங்களா, ரோபோ டாக்ஸி. வெறும் பேசஞ்சர் மட்டும்தான் இருக்காங்க. நம்ம ஒரு நாள் போக முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அந்த டிரைவர்லெஸ் டாக்ஸி ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு பைலட்ல தாங்க இருக்கு, டெஸ்டிங் பீரியட்னு கூட சொல்லலாம். நம்ம யூஎஸ் ஃபுல்லாக கிடையாது, ஒரு 2-3 ஸ்டேட்ல தான் இருக்கு. கலிஃபோர்னியாவில், அது சான் பிரான்சிஸ்கோ போன்ற முக்கியமான நகரங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்டேட், அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருக்குது, ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது. நினச்சி பாருங்க, எவனா ஹேக் பண்ணிட்டாருன்னா அந்த டாக்ஸியை. எனிவே நம்ம ட்ரை பண்ணுவோம் ஒரு நாள். ஆனால் சான் பிரான்சிஸ்கோ இந்த பே ஏரியா உள்ளதான் வந்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு. இந்த ஃபெரிஸ் பில்டிங்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸுங்க சான் பிரான்சிஸ்கோவில். நீங்கள் இருந்தீங்கன்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். அப்புறம் இந்த ஃபிஷர்மேன்ஸ் ஆஃபீஸ் எல்லாமே வந்து வாட்டர் ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ அதனால் அழகாக நீங்கள் நடந்து போகலாம். நிறைய கேஃபே, சாப்பிட்றதுக்கு இடங்கள்லாம் இருக்குது. அதான் வந்து நம்ம பண்ண போகிறோங்க. ஃபெரிஸ் பில்டிங்கில் போய் பார்க்கலாம், நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படி கேள்விப்பட்டிருக்கேன் நான். இது வரைக்கும் ஃபெரிஸ் பில்டிங் ரொம்ப கிட்ட, இந்த நம்ம ஸ்டேஷனில் இறங்கணும் இல்லைங்களா, அங்கேருந்து ரெட்டு நிற்கிறோம். இவங்க போயிட்டாங்க, போகலாமா தெரில. ஓகே, ஃபிஷர்மேன்ஸ் ஆஃப் வந்து ரைட் போனோம், 8 நிமிஷம், 1.5 மைல். இங்கே எல்லாமே மைல்ஸ் தான், கிலோமீட்டர்ஸ் கிடையாது. நம்மளே கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃபெரிஸ் பில்டிங் உள்ள போய் பார்ப்போம். ரொம்ப ஹைப்பு இந்த பில்டிங்கு, அது உள்ள அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். இந்த முன்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் ஃபெரிஸ் பில்டிங்கு. சூப்பராக இருங்க. ஆனால் சான் பிரான்சிஸ்கோ பெரிய சிட்டி. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், டெக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். சிலிகான் வேலிலாம் இங்கே தான் இருக்குது சுற்றி. எக்ஸில் இருந்து, ஃபேஸ்புக்கில் இருந்து, இன்ஸ்டாகிராம் எல்லாம் இங்கே தான் இருக்குது, டெக் கேபிட்டல். கலிஃபோர்னியா மாகாணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு $3 ட்ரில்லியன் எக்கானமி ஒர்த்துங்க. அது ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவோட பெரிய ஜிடிபி உள்ள ஒரு மாகாணமாக இருந்தது. இந்தியாவோட ஜிடிபியும் கலிஃபோர்னியோட ஜிடிபியும் ஒன்றா இருந்தா. இந்தியா இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு கடைசி ஒரு 10 வருஷத்தில். ஸோ பட் இருந்தாலும் ரொம்ப வெல்த்தியான ஒரு மாகாணம் அப்படின்லாம். இது மாதிரி இன்னும் 2-3 மாகாணங்கள் இருக்குது, ரொம்ப வெல்த்தியான மாகாணங்கள். ஸோ கலிஃபோர்னியா, முக்கியமாக சான் பிரான்சிஸ்கோ இதில் வெல்த்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அஃப்கோர்ஸ் சிலிகான் வேலி, டெக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். பெரிய பெரிய கம்பெனிஸ், டெக் கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்கு. இந்த ஆர்கிடெக்சர் பாருங்க, செமையாக இருக்குது. ஃபெரி பில்டிங் பாருங்க, நல்லா இருக்குல்ல, வெரி நைஸ். இங்கேருந்து பார்த்தா அந்த பே பிரிட்ஜ் தெரியுதுங்க. மொத்தம் 3 முக்கியமான பிரிட்ஜ் இருக்குது சான் பிரான்சிஸ்கோவில். ஒன்று வந்து பே பிரிட்ஜு, உங்களுக்கு காட்டணும்ல இப்போ, அதுதான். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தெரியும் கோல்டன் கேட் பிரிட்ஜு. மூணாவது வந்து ரிச்மண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு. ஸோ இது பே ஏரியான்றதுனால அந்த கடல் மேலே 3 முக்கியமான பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, பே பிரிட்ஜு தெரியுதுங்களா, அதுதான் அந்த பே பிரிட்ஜு. ஓகே, நம்ம கிராஸ் பண்ண வருங்க. ஆக்சுவலி நான் கூட பழைய பில்டிங் இருக்கும்னு நினச்சேங்க, ஆனால் புது பில்டிங் தான். ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களா தெரியல, பழைய பில்டிங்கை புது பில்டிங்கா. ஆக்சுவலாக 150 வருஷமா அது வரைக்கும் நினைக்கிறேங்க இந்த பில்டிங்கு. அது அப்புறம் இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு, ட்ரெயின்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபெரிஸ் தான் வந்து முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டு இந்த பே ஏரியாவில். இங்கே பாருங்க, until the 1930s the only practical way to reach San Francisco was by water. அந்த டைமில் தான் வந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. 1898 கட்டியிருக்காங்க இந்த ஃபெரி பில்டிங்கு, ஃபெரி டிரான்ஸ்போர்ட்டுக்காக. அதனால ஒரு பேர் ஃபெரி பில்டிங்கு. இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இங்கே பாருங்க இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் செமல. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் யூஎஸ் எப்படி வளர்ந்துருப்பாரு. இப்படி இருந்த யூஎஸ் கடைசி ஒரு 100-120 வருஷத்துல பயங்கரமா வளர்ந்து போச்சு.
தேங்க்ஸ் காய்ஸ். தேங்க்யூ. இன்னைக்கு ஆக்சுவலி ஃபெரி வந்து ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட் சர்வீஸுங்க. நிறைய பேர் ஒர்க்கு கம்மி பண்ணுறது எல்லாமே ஃபெரியில தான். ட்ரெயின்ஸும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற டிரான்ஸ்போர்ட் சர்வீஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃபெரிஸ் ரொம்ப முக்கியமான டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இன்றைக்கும். நீங்கள் எங்கே போயிட்டாங்க தெரியல, நம்ம கூட வந்தவங்க இதை தேடுவோம். அப்படியே இந்த ஃபெரி பில்டிங்லேருந்து வெளியில் வந்தால் நீங்கள் இந்த ஃபெரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்லாம் பார்க்கலாம். செம வியூ தெரியுதுங்களா? ஃபெரி டெர்மினல் இது நியூ ஆப்ரேஷனில் தான் இருக்குது கம்ப்ளீட்டாக. பாருங்க, உள்ளே வந்தால் இது மாதிரி நிறைய ஷாப்ஸுங்க, சின்ன சின்ன ஷாப்ஸு, புக் ஸ்டோரு, க்ரீட்டிங் கார்ட்ஸு அதெல்லாம் விற்கிற கடை, கேஃபேஸ் நிறைய இருக்குது. இவங்களோட லோக்கல் ஒயின்ஸ்லேருந்து எல்லா ஒயின்ஸும் இங்கே விற்கிறாங்க. இங்கே பாருங்க, ஆலிவ் ஆயில் விற்கிற கடை ஒன்று இங்கே இருக்குது. கலிஃபோர்னியா ஆலிவ் ஆயில் போல. ஹலோ, செம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுங்க. இங்கே பாருங்க, சாக்லேட்ஸ், பேஸ்ட்ரிஸ் விற்கிறாங்க இந்த கடையில். ஃபேமஸான பேஸ்ட்ரி கடை போல. கூட்டம் இவ்வளோ இருக்குது. ஒரு மாதிரி மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வச்சுக்கோங்களே. மார்க்கெட் பிளேஸ் தான். இதோ நிற்கிறாங்களே அவங்க, கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான மார்க்கெட் பிளேஸ். மஷ்ரூம் பாருங்க, எவ்வளோ மஷ்ரூம்ஸ், டிஃப்ரெண்ட் மஷ்ரூம்ஸ். எவ்வளோ வெரைட்டியான மஷ்ரூம்ஸ் பாருங்க. இவங்கெல்லாம் வந்து பவுண்ட்ஸில் தான் விற்கிறாங்க, கிலோலாம் கிடையாது. இந்த பக்கம் நிறைய கேஃபேஸ் இருக்கு, சாப்பிட்ற கடைகள்லாம் நல்லா இருங்க. பில்டிங் பாருங்க, பழைய பில்டிங் தெரியுதுங்களா? கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ட்ரஃபிள் பேஸ்ட். இதுவும் மஷ்ரூம் தான். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மஷ்ரூம் மாதிரி இது பூமிக்கு மேலே விளையாது. இது பூமிக்கு அடியில் வந்து விளையிற மஷ்ரூம்ங்க. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலி ட்ரெயின் டாக்ஸ் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்னிஃப் பண்ணி கண்டுபிடிக்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு. இல்லைன்னா பன்றிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க, பன்னிங்களை யூஸ் பண்ணி வந்து ஸ்னிஃப் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. பன்னிங்களால தான் வந்து ஸ்னிஃப் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் இந்த ட்ரஃபிள் எங்கே விளையுது அப்படின்னு. இதை நீங்கள் பாஸாக யூஸ் பண்ணலாம், டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரெட்டாக இருந்தாலும் அது மேலே வந்து ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து பாஸ்தாவில் போடுவாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ருவேன் நான், வேற லெவலு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இங்கே ஏதாவது வாங்குறாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த பேஸ்ட்டு வாங்கி ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. ஸோ நம்ம மிஸ்ஸஸ் வந்து ட்ரஃபிள் சாஸ் எடுத்துருக்காங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. மெல்பர்னில் ஒரு பிரச்சனைங்க, சில விஷயம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இது வந்து நல்ல பாட்டில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். கஸ்டம்ஸில் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த பயோடைவர்சிட்டி அந்த பிரச்சனைனால நிறைய விஷயம் எடுத்துகிட்டு போக முடியாது கண்ட்ரி உள்ள. ஆனால் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போவோம். எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்க மஷ்ரூம்லேயே. கொஞ்சம் இம்போர்ட்டடு, அப்புறம் இங்கேயே கிடைக்கிறது ஒரு இது. $15 USD. அப்புறம் ஆண்டி வந்து இந்த ஸ்நாக் ஒன்று வாங்கியிருக்காங்க, ட்ரஃபிள் ஃபில் பாஸாங்க, $9. பாமிஜானோ ரெஜியானோ ஆண்டி வாங்கியிருக்காங்க. இது வீட்டுக்கு கொண்டு போய் ஹீட் பண்ணி சாப்பிடலாம். இங்கே பாருங்க, கியூட் லிட்டில் கேண்டில்ஸ்லாம் வைக்கிறாங்க, சென்டட் கேண்டில்ஸு. நிறைய கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. Okay. If you want to rent a return the bottle, you can use it as a 50-cent discount if you want. Phil, Napa, Benicia, and Petaluma locations. Okay. Yeah. Alright, okay. Thank you. You're welcome, man. இங்க பாருங்க, ஜூஸ் ஹவுஸ்கோன்னு ஒரு கடை இருந்தது. லாவெண்டர் ஆல்மண்ட் மில்க்ங்கிறது டேஸ்ட் பண்ணேன், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆனால் $13 16 ounces. 16 ounces, half a liter, right? 500 ml? I think so. I forgot how much a liter is. I'm sorry. Okay. I forgot. Okay. Yeah. இங்க எல்லாமே ounce தாங்க. ounce, miles, gallons, litersலாம் வந்து கிடையாது. But anyway, pay பண்ற வரீங்க. Okay, a tap? Oh yeah, tap it whenever you're ready. Okay, cool. Oh yeah, right over here. At the top? Yeah. Okay. I know, sorry I don't know my liters. No, that's all right. Alright, just shake it one more time for me. Different metrics. What kind of camera that is? DJI.
DJI. How's the quality of it? It's very good. Really good? Very Okay. good. Yeah. Look at that. It's not an action camera though. Okay. It's for vlogging. For vlogging. Because you can't take it underwater. That's what I was going to ask. Okay. Yeah, you can't because it's very fragile because Yeah. of the gimbal at the top. Okay. Almond and lavender. No, I don't want to upset my stomach. You can be easily upset. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஆமண்ட் லாவெண்டர் இந்த காம்பினேஷன் நான் கேள்விப்பட்டதே இல்லை அந்த லாவெண்டர் ஆமண்ட் டேஸ்ட் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்போ அந்த ஃப்ளேவர் அப்படியே நாக்கிலேயே ஒட்டிட்டு இருக்கு வெரி நைஸ் இந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணா 50 சென்ட் திருப்பி கொடுத்துருவாங்களாம் குடிச்சிங்க குத்துடலாம் போறப்போ எங்க போனாலும் கம்பல்சரி டிப்பிங்கு இங்க $1 டிப்பிங் யாரும் குத்தும் அந்த டிப்பிங் காசை திரும்பி வாங்கிடலாம் ஹவுஸ் இட்டா எப்படி இருக்கு Very nice. வெரி நைஸ் ரைட் I like it. நாட் டூ ஸ்வீட் பர்ஃபெக்ட் Very nice. ஏன்னா சாம்பிள் கொடுத்தாங்கல்ல நல்லது ஸோ சாம்பிள் கொடுத்தா எங்களுக்கு இவ்வளோ நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிருக்காது சரி ஓகேங்க அப்படியே இது குடிச்சு பாட்டில் ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே சுற்றி வரும் வெளியில் வந்து இங்கே குட்டி குட்டி ஷாப்ஸு சாப்பிட்றதுக்கு இடம் ஃபெரி டெர்மினல் அப்படியே ஃபுல்லாக வெளியிலேருந்து பார்க்கலாம் ப்ளஸ் இங்கே ஒரு ஃபெரி வந்து நிற்கிது பாருங்க மக்கள் வந்து ஏறிட்டு இருக்காங்க அந்த ஃபெரி கிளம்பிடுச்சுங்க ஆக்சுவலாக இந்த ஃபெரி வந்து இங்கே சுற்றி இருக்கிற பே ஏரியாவில் இருக்கிற சின்ன சின்ன சிட்டிஸ் சோசலிட்டோ நம்ம வந்து 2 நாள் முன்னாடி போனோம் இல்லைங்களா அது சான் ஃப்ரான்சிஸ்கோ அதுக்கப்புறம் மியூரின் அதுக்கப்புறம் ஓக்லேண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தாங்க இந்த ஃபெரி இந்த பாட் எங்கெங்கே போதோ நம்ம இப்போ ஏரி வந்தோம் பார்த்தீங்களா பே ஏரியா ரேபிட் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஸோ அது எங்கெல்லாம் போதோ அதெல்லாம் கனெக்ட் பண்ணுறது தாங்க இந்த ஃபெரி ஆக்சுவலி செம ஃபாஸ்ட்டாக போகுது அந்த ஃபெரி ஸோ அங்கே நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ நம்ம பின்னாடி பக்கம் பார்த்தோம் ஷாப்ஸ் எல்லாம் இது ஒரே ஒரு ரோ தாங்க அதுக்கப்புறம் வெளியில் ஃபெரி டெர்மினல் அவ்வளோதான் பில்டிங் ஆனால் ரொம்ப பெருசு மேலே கொஞ்சம் ஷாப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க பேஸ்ட்ரீஸு கேஃபே ஒயினு சாப்பிட்ற கடைகள் நல்லா இருக்கு ஆக்சுவலி ஆனால் உள்ள கொஞ்சம் திங்ஸ்லாம் எக்ஸ்பென்சிவ் தாங்க லோக்கல்ஸ் அவ்வளவோ இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் நிறைய டூரிஸ்ட் தான் பார்த்தாலே தெரியுது உள்ள கொஞ்சம் லோக்கல்ஸே இருக்காங்க மேபி இந்த ஃபெரி டெர்மினல்ஸ்க்கு வர லோக்கல்ஸ் உள்ள ஏதாவது சாப்பிடுவாங்க போல இது அவ்வளோதான் நீங்கள் பாருங்கள் உள்ளே வந்தோன்னே அம்ப்ரெல்லா பேக் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வெளியில் மழையிலேருந்து வரீங்கன்னா உங்களோட அம்ப்ரெல்லாவை இந்த பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஸோ உள்ளே போகிறப்ப வெட்டாகாதுல்ல ஃப்ளோர்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் பாருங்க இதுக்குன்னு ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க பிளாஸ்டிக் பேக் ஓகேங்க ஃபெரி பில்டிங் வந்து பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபிஷர்மேன்ஸ் வாஃபுங்க இங்கேருந்து இப்படியே நடந்து போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு பே ஃப்ரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு கடைகள் அப்படி நிறைய இருக்குங்க கொஞ்சம் லைட்டாக குளிர ஆரம்பிச்சிச்சு மறுபடியும் வெயில் அடிச்சது கடைசி ஒரு 3-4 நாளாக மழைங்க வந்ததுலேருந்தே மழை தான் நாங்கள் சோசியலிட்ட போன அன்றைக்கி கொஞ்சம் கிளியராக இருந்தது மறுபடியும் நேற்று ஃபுல்லாக மழை இன்னைக்கு கிளியர் ஆச்சு ஆனால் இன்னும் க்ளவுடியாக தான் இருக்குது நாளையிலேருந்து ஆனால் சன் திருப்பியும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க வெதர் இம்ப்ரூவ் ஆகுது நாலுலேருந்து இந்த ஏரியா காட்ட போகிறேன் நல்லா இருக்கு ஆக்சுவலி சம்மர்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆனால் பரவாயில்ல ஓகே நல்லா தான் இருக்குது இந்த ஸ்டாச்சு பாருங்க இவங்க யாரோ யூஎஸ் அத்லீட்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக் அத்லீட் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க யாருன்னு தெரிஞ்சதுன்னா போர்ட் பில்டிங் போர்ட் ஆஃப் சான் பிரான்சிஸ்கோ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் வச்சாச்சு இன்னொரு 1 மாசத்துல கிறிஸ்மஸ் கரெக்டாக ஸோ நீங்கள் இந்த பக்கம் அப்படியே லைனாக நடந்து போனீங்கன்னா PS 6, 7, 8 அப்படின்னு ஒரு 33, 34 வரைக்கும் போவோங்க இப்போ நம்ம அல்காட்ராஸ் போவோம் நாளைக்கு அப்படின்னு லாஸ் வேகஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ PS 33 தான் வந்து நமக்கு ஃபெரிங்க ஒரு ஐலாண்டு தானே அதுவும் ஸோ PS 33 தான் வந்து ஃபெரி எடுக்கிறோம் நம்ம டிக்கெட் புக் பண்ணாங்க அதுக்கு சோல்ட் அவுட் ஆகிடுது டிக்கெட்ஸு ஸோ நீங்கள் நைட் போய் புக் பண்ண முடியாது பார்க்கலாம் நாளைக்கு முடியலாம் நம்ம வேகஸ் போயிட்டு வந்து கூட போய்க்கலாம் பிரச்சனை நம்ம வேகஸ் போயிட்டு வந்து ஒரு 3 நாள் முன்னாடி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தான் இருக்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் வந்து கனடா போகிறோங்க சூப்பராக இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டு நீங்கள் நடந்தும் போகலாம் இந்த பக்கம் ட்ராமும் ஓடுதுங்க ட்ராம்லேயும் போகலாம் நீங்கள் பஸ்ஸும் இருக்கு அங்க ஒரு ஃபெரி நிக்குது பாருங்க சான் பிரான்சிஸ்கோ பெலே அப்படின்னு பயங்கரமா இருக்கு ஏதோ பார்ட்டி ஃபெரி மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு
ரூம்ஸ்லாம் வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ள. சூப்பராக இருக்குது. சன் இப்போ தான் லைட்டாக வெளியில் வருது மறுபடியும். பில்டிங் சூப்பராக இருக்குல்ல? ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க ஃபிஷர்மேன்ஸ் வாஃபுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கியூட் லிட்டில் டைனிங் பிளேஸு. சூப்பராக இருக்குல்ல? மூடி இருக்குது. பெஸ்ட் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இன் டவுன் நம்ம இங்கே. ஆனால் ட்ரை பண்ண முடியாமல் போயிடுச்சு. வந்துட்டோங்க ஃபிஷர்மேன்ஸ் வாஃபுக்கு. பியர் நம்பர் 39 இருக்குங்க. பியர் நம்பர் 1ல் ஆரம்பித்தோம், பியர் நம்பர் 39 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 நிமிஷம் கிட்ட வாக் பண்ணி கடைசியாக வந்துட்டோம். போகிறப்போ நம்ம ட்ராமில் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. பியர் 1க்கு, ஏன்னா பியர் 1 பக்கத்தில் தான் அந்த ஃபெரி பில்டிங் இருக்குது. ஃபெரி பில்டிங் பக்கத்தில் தான் நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனும் இருக்குது. இங்கே பாருங்கள், வந்தோன்னே அக்வேரியம் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவே. எவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்காங்க முன்னாடி. ஹாட் ராக் கேஃபே இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே எங்கே உட்காந்து லஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ ஃபிஷர்மேன்ஸ் வாஃப் வந்து பியர் நம்பர் 39 இருக்குது எக்ஸாக்டாக. பெரிய பியர் இது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இங்கே ஏதோ பே தியேட்டர்னு ஒன்று இருக்குது பியர் நம்பர் 39. எல்லாம் பார்க்குறதுக்கு பழைய பில்டிங்ஸ் மாதிரி இருக்குதுங்க. பழைய பில்டிங்ஸ் தான் நினைக்கிறேன், அப்படியே ரெனோவேட் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. நிறைய டூரிஸ்ட் ஹேங் அவுட் பண்ணுற ஏரியா போல் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன அவுட்லெட்ஸ் இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஷெட்டு மாதிரி உள்ள காஃபி, டோனட்ஸு, ஹாட் டாக்ஸு, சூரோஸ் அது மாதிரி விற்கிறாங்க. இந்த ஏரியா பாருங்கள், சூப்பராக இருக்குது. குட்டி பசங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா. பாருங்கள், நம்ம பெரியவங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்குது பண்ணுறதுக்கு. ஹாட் ராக் கேஃபே பயங்கரமாக இருக்குது. செம்ம ப்ரிட்டியாக இருக்குங்க இந்த ஏரியா. அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வந்தீங்கன்னா. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன போட்ஸு, ஒரு பெரிய ஷிப் ஒன்று நிற்குதுங்க. இதெல்லாம் எப்படி உள்ளே வந்ததுன்னு தெரியல. சரிங்களா, ஒரு பெரிய ஷிப் ஒன்று நிற்குது. வியூ அட்டகாசமாக இருக்குது. இதை பாருங்க, சன்கிளாஸ் செட் ஷாப்பு. முதல் முறையாக ரியல் ஹட்டில் பார்க்குறேன் இப்போ தான். சன்கிளாஸ் செட்னு ஏதாவது ஷாப்பிங் சென்டரில் கடவுளில் வச்சுருப்பாங்க. அப்படியே இங்கே கடைசியில் வந்தால் கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருக்குங்க. பெரிய ராட்னம், ஆர்கேடு, நிறைய நிறைய விஷயம் பசங்களுக்காக, சின்ன பசங்களாக வச்சுருக்காங்க இங்கே. தெரியுதுங்களா? இதெல்லாம் $12 ஆக இந்த ராட்னம். அவ்வளோதாங்க. இந்த புலவார்ட் கடைசியில் வந்தால் பே ஃப்ரண்ட்டுங்க. சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு, இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குறதுக்கு. பியர் 39 இதுதான் முக்கியமான பியருங்க. இங்கே தான் எல்லா விஷயமும் நடக்குது. ஃபிஷர்மேன்ஸ் வாஃப் பியர் 39. அதான் அல்கட்ராஸ் நினைக்கிறேங்க. அதாங்க அல்கட்ராஸ் பிரிசன். இப்போ ஆப்ரேஷனில் கிடையாது. நம்ம போவோம் ஒரு நாள். இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல? இப்போ ஆப்ரேஷனில் கிடையாதுங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க, எஸ்கேப் ஃப்ரம் த அல்கட்ராஸ் பிரிசனு. அதெல்லாம் உண்மையாக நடந்த ஸ்டோரி. சம் ஆஃப் த மோஸ்ட் நோட்டோரியஸ் பிரிசனர்ஸ் இருந்த இடங்க அது. அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சாச்சு. சூப்பராக இருந்ததுங்க இந்த ஃபிஷர்மேன்ஸ் வாஃபு. நான் அப்படியே போய் எங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவோம். Raise your hand high in the air, please. And all the hands went down. You guys are smart. இந்த ஷாப் பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. த்ரிஷஸ் டோனட்ஸ். ஹலோ த்ரிஷா, இங்கே என்ன பண்ணுறீங்க? இருங்க நம்ம ட்ரை பண்ணுவோம். இதை சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு டெசர்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம். குட்டி 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 டோனட்ஸாக இருங்க, நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. பாருங்க, ட்ரை பண்ணுவோம் லஞ்ச் சாப்பிட்டு. ஓகேங்க, டைம் 4 ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே காட்ட பாருங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம். பார்த்து தான் வந்திருக்கு, இன்னும் வரல. வெஜ் பர்கர் வரல, அதுக்கப்புறம் சால்மன் வரல. ஆனால் ஒரு சீ ஃபுட் பாஸ்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு கிராப் கேக் பவுல் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சவுடர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கிளாம் சவுடர் பயங்கரமாக இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சீ ஃபுட் பாஸ்கெட், ஃபிஷ் இருக்குது, ஷ்ரிம்ப் இருக்குது,
கலமாரி இருக்குது. இதுதான் வந்து அந்த கிளாம் சவுடருங்க. சூப்பராக இருக்குது. ஃபேமஸ் இங்கே இது. எங்கே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கிராப் கேக்ஸுங்க இது. அப்புறம் லெமனேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து சால்மன் வரல. சால்மன் பிளேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு வெஜ்ஜி பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இருங்க அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். செமையாக பசிக்குது. குளிர் வேறையா. கிராப் கேக் ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஃபுட் இஸ் நைஸ். கலமாரி குளிருக்கு சூடா சீ ஃபுட்டு வெரி நைஸ். சால்மன் பிளேட்டு வந்துச்சுங்க. ஒரு பீஸ் சால்மன்னு, ஸ்டீம் ரைஸு, அதுக்கப்புறம் 1 சர்வ் ஆஃப் வெஜிடபிள், அப்புறம் இது வந்து ஆன்ட்டியோட வெஜ்ஜி பர்கர். ஓகே எல்லாம் வந்துடுச்சு, சாப்பிடுவோம். ஹைலைட் வந்து இந்த சவடர் தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த பிளேஸ்க்கு ஒரு நன்றி சொல்கிறோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், $100 கிட்ட ஆச்சு USD. சாப்பாடு நல்லா இருந்தது. 4 பேர் சாப்பிட்டோம். இருட்டுச்சுங்க. 5 மணிக்கு கரெக்டாக இருட்டுடுதுங்க. வின்டரில் எங்க சம்மரில் லாங் டேஸாக இருக்கும் கேள்விப்பட்டேன் நான். ஆனால் இருட்டதுக்கப்புறம் லைட்ஸ் பாருங்க, அட்டகாசமாக இருக்கு. மேஜிக்கல். அது கிறிஸ்மஸ் டைம் பாருங்க, சூப்பராக டெக்கரேட் பண்ணிருக்காங்க எல்லாம். எப்பவுமே இந்த டெக்கரேஷன் இருக்குமா தெரியல, இந்த லைட்ஸ்லாம். ஆனால் கிறிஸ்மஸ் எக்ஸாக்ட்லி இந்த மந்த் சூப்பராக இருக்குல்ல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ செம பிரிட்டியாக இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகேங்க, Pier 39 ஃபிஷர்மேன்ஸ் வாஃப் வந்து பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஜியட் டெல்லி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் சாக்லேட் ஷாப் ஒன்று இருக்குங்க. போய் டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு. அது லிங்க்டு குரூப்பில் தான் சேர்ந்தது. சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரிஜினல். இங்கே இருக்கிற ஒரு ஓனர் தான் வந்து வச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் இட்டாலியன் சாக்லேட். அவன் தான் வந்து போயிட்டு இருக்கோங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 0.7 மைல் கிட்ட இருக்குங்க. அங்கே போய் நம்ம அந்த சாக்லேட் டெசர்ட் சாப்பிடுவோம். ரொம்ப ஹைப்பு அந்த சாக்லேட் பிளேஸுக்கு, ஜியட் டெல்லி அப்படின்னு. போய் பார்ப்போமே எப்படி இருக்கு அப்படின்னு. அழகா இருக்குங்க நைட்டு. இந்த இடம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஜெயண்ட் ஃபெரிஸ் வீல் ஒன்று இருக்குது பே ஃப்ரண்ட்ல. சூப்பர் வியூல இது. நைட்ல இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க இந்த ஏரியா. லைட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு, அதுவும் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ், இந்த டெக்கரேஷன் சூப்பரா இருக்கு. அங்கே இருக்க டிக்கெட் கவுண்டர் நம்ம போக போகிறதுல இந்த வீட்டில் $19 போட்டிருக்கு ஜென்ரல் அட்மிஷனு. சீனியர் சிட்டிசன் சில்ட்ரன்லாம் வந்து $13 போல். ஓகே, நார்மல் ப்ரைஸ் தான். எல்லா ஊர்லேயும் இதான் கிட்டத்தட்ட ப்ரைஸ் இருக்கும். இந்த கடையில் $10 ஹுட்டியாங்க. 2 டிஷர்ட் $10. 7 இயர்ஸ் யாருக்காவது வாங்கிட்டு போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். உள்ளே போய் செக் பண்ண வருங்க. ஆண்டியும் வந்து ஹுடிஸ் பார்க்கணும் அப்படின்னாங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். வெளியில் இன்னும் ஒருத்தர் மைக்ரோஃபோனில் கத்திட்டு இருக்காரு, வாங்க வாங்க உள்ளே வாங்க, ஹுடிஸ் வாங்குங்க, டிஷர்ட் வாங்குங்க அப்படின்னு. பிக் பஸ் பாருங்க. அந்த பிக் பஸ்ஸில் நீங்கள் ஹாப் ஆன் ஆஃப் பஸ்ன்னு நினைக்கிறேங்க. அது நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ டூர் பண்ணுறது இருந்தால் அதில் ஏறி இறங்கி பண்ணலாம். மெயின் அட்ராக்ஷன்லாம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் படிக்கல, ஏன்னா நம்ம பொறுமையாக தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஒரே நாளில் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, ஓகே, இதில் போய் பார்ப்போம் என்னதான் உள்ளே இருக்குது அப்படின்னு. Handbags and tote bags, 2 for $10. Hello Kitty items inside as well. கீ செயின்ஸு, சொவனியர்ஸ் தான் உள்ள அதிகம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸு, மக்ஸு, காஃபி மக்கு, என்னென்னோ இருக்குது. இது வரைக்கும் ஹுடி $10. பரவாயில்லையே. நமக்கு ஹுடி வேணாம், யாருக்காவது சொவனியர் டிஷர்ட் எதாவது வாங்க முடியுதா பாக்கலாம். 2 டிஷர்ட் $10 நிறைய. இதை பாருங்க, இந்த பாருங்க, இந்த டிஷர்ட்லாம் தான் 2 $10 நினைக்கிறேன்.
இதை போட்டிருக்கேன். ஒரு டிஷர்ட் $7, 2 டிஷர்ட் $10. அவ்வளோதும் நல்லா இல்லை, ஒர்த்தான்னு தெரியலையே. எல்லாம் சைனாலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் அப்படியே சுற்றி. எதுவும் டிஷர்ட் எதுவும் வாங்கலைங்க, சரியில்லை. வெளில வந்துட்டோம். வெளில வந்து நீங்கள் எதிர்க்க ஒரு பெரிய சவர்டோ பிரெட் கம்பெனி இருக்குது பாருங்க, ஸ்மெல்லு தூக்குது. பவுடுங்க இந்த கம்பெனி பேர். சவர்டோ பிரெட்ல பாப்புலர் போல இவங்க. பாருங்க டிரைவர்லெஸ் கார். வேமோங்க கம்பெனி, கூகுள் தான், அது ஆல்பபெட்டா இப்போ அவங்களுடைய தான் இது. உள்ள கஸ்டமர் ஏறி இருக்காங்க. பாருங்க கிளம்பிச்சு பாருங்க. இதை வந்துட்டோங்க ஜே டெல்லி ஸ்கொயருக்கு. எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இவங்களுடைய சாக்லேட் ஐஸ்கிரீம் ஷாப்புன்னு இவ்வளோ பெரிய இடம். ஒரு ஸ்கொயரே அவங்களுக்கு தான். உள்ள குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது, அவங்க ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு, சாக்லேட் விற்கிறதுக்கு, அதெல்லாம். அப்படியே உள்ளே போவோம் வாங்க. பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்க இவங்களுக்கு. இங்கே ஒரு அழகான ஃபவுண்டன் இருக்குது. இது ஒரு பெரிய ஸ்கொயருங்க. இந்த ஸ்கொயர் உள்ள நிறைய ஷாப்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி இவங்களுக்கு தான் இந்த ஸ்கொயர் நேமே வந்து ஜே டெல்லி ஸ்கொயர் தான். ஆனால் இது உள்ள மற்ற ஷாப்ஸ்லாம் இருக்குது. இங்கே டாக்ஸ்க்கான ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. அப்புறம் சவுனியர் ஷாப்ஸ் இருக்குது. க்ரீட்டிங் கார்ட்ஸ், புக்ஸ் இதெல்லாம் விற்கிற ஷாப் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இந்த சாக்லேட் சம்மந்தப்பட்ட விஷயம் ஜே டெல்லி அவங்களுடைய ஷாப்ஸாக நிறைய இருக்குது. உள்ள அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்மஸ்க்கு. இந்த ஸ்கொயர் பாருங்கள், ஸ்கொயரே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலி. சூப்பராக இருக்குல்ல இந்த ஏரியா. இங்கே ஒரு பியர் கார்டன் இருக்குது பாருங்கள், சான் ஃப்ரான்சிஸ்கோ ப்ரூவிங் கம்பெனியா இதோட பேர். இது சூப்பராக இருக்குது. வெளியில் நிறைய பேர் இல்லை குளிர்ன்றதுனால. இந்த ஸ்கொயரில் எவ்வளோ இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, ஷாப்பில் வந்தோடனே நிறைய லாங்குவேஜில் வெல்கம் போட்டிருக்காங்க. அதில் ஸ்வாகத் ஹாய் ஹிந்தியில் போட்டிருக்காங்க, தமிழில் காணோம், ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்க, டெசர்ட் ஆர்டர் பண்ண வந்துடுச்சு. சால்டட் கேரமல் சண்டே 3 லேயர் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். $17ங்க. ஒர்த்தா இல்லைன்னு சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். பட் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இந்த பிளேஸ். ரொம்ப ஹைப்பு இந்த பிளேஸு ஜே டெல்லி சாக்லேட்ன்றது. முக்கியமாக யூஎஸில் என்னதான் இட்டாலியன் ஓனர்ஸாக இருந்தாலும் இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ சுற்றி இருக்கிற பே ஏரியாஸில் ரொம்ப பாப்புலரான டெசர்ட் பிளேஸ். சரி சாப்பிட்டு பார்ப்போம். ஒழுகுது ஆக்சுவலி. சரி ட்ரை பண்ணுவோம். ரொம்ப ரிச்சாக இருக்குது, நிறைய சாப்பிட வேணாம். பட் லெட்ஸ் ட்ரை. ஆக்சுவலி நிஜமாக நல்லா தான் இருக்குது. செம்ம ரிச் சாக்லேட், வெரி நைஸ். சால்டட் கேரமல், வெண்ணிலா, சாக்லேட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. முடிஞ்சு சேர்த்து எடுக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. வெரி நைஸ். ஓகேங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது தான். நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கீங்கன்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய இடம் தான். எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, எக்ஸ்பென்சிவ் தான், வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நல்லாவே இருந்தது. இது இவ்வளோ டேஸ்டியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய அந்த கொக்கோ சீட்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் டாப் 60% மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக வந்து 40% ரிஜெக்ட் பண்ணுறாங்களாம். ஸோ டாப் குவாலிட்டி கொக்கோ சீட்ஸ் யூஸ் பண்ணி தயாரிக்கிற சாக்லேட்டு. அதனால தான் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது போல் இங்கே, இவ்வளோ பாப்புலரும் இந்த பிளேஸு. ஓகேங்க, நெக்ஸ்ட் வந்து ட்ராம் பிடிக்கணுங்க. ட்ராம் பிடிச்சி நம்ம வரும்போது ஸ்டேஷனில் வந்து இறங்கணும்ல, அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகணும். அங்கேருந்து தான் நமக்கு ட்ரெயின். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ட்ராம் இருக்குது. ஒரு 8 நிமிஷம் நடந்தால் இங்கே ட்ராம் இருக்குது. அங்கேருந்து ட்ராம் ஏறி ஸ்டேஷன் போக வேண்டியதாங்க. நான் உங்களை ட்ராம் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறேன். இருங்க, உங்களை ட்ராம் காட்டுறேன் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப பெரிய நெட்வொர்க்லாம் கிடையாது, ஆனால் ட்ராம் ஓடுது இங்கே பே ஏரியாவில். போ வாங்க.
இந்த இருக்கு பாருங்க ட்ராம். இந்த ட்ராமில் தாங்க ஒரு ட்ராம் பிடிக்கணும். ஆனால் இது எந்த பக்கம் போகுதுன்னு தெரில. உள்ள ஆளுங்க இருக்காங்க, இருங்க கேட்போம். மூடி இருக்கு டோர்லாம். சாரி. ஓகேங்க, இந்த ட்ராம் தான். உள்ள டிரைவர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்னும் 5 நிமிஷத்தில் எடுத்துருவாங்களாம். 7:43 ஆகுது, 7:48 எடுத்துருவாங்க போல இது. ஒரு ட்ரிப்புக்கு வந்து $3 நினைக்கிறேங்க இந்த ட்ராமில். ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் $3 போல். உள்ளே ஏறினா தான் தெரியும். சி. ஓகேங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நம்ம ஏறுவோம். இது இந்த கிளிப்பர் கார்டு இருக்குல்ல, இந்த கிளிப்பர் கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகே, 2.50ங்க ஃபேரு. ட்ராம் ஆக்சுவலி சூப்பராக இருக்குங்க. பாருங்க, பஸ் மாதிரியே தான் இருக்குது ஆக்சுவலி. உள்ள ஹீட்டர்லாம் போட்டு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேங்க, இதாங்க ஜோன் ஸ்ட்ரீட் அண்ட் பீச் ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து மொத்தம் 11 ஸ்டாப்புங்க நம்ம போகிற இடம். இதுதான் நம்ம ஸ்டேஷனு, எம்பக்கடாரோ பாட்டு. ஓகே, சரி ஓகேங்க, இந்த வீடியோ தொட முடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு லாங் டே, டயரிங் டேவும் கூட. பட் ஆனால் சமயம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ பார்த்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. இந்த USA கனடா சீரீஸில் கண்டினியூஸாக பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். அது ஸ்கேனிங் கடை போய் டேக். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பை ஃபார் நவ்.